Hello everyone, welcome to CAD NEST. இப்போ நம்ம இந்த வீடியோவில் மெக்கானிக்கல் ட்ராயிங் அண்ட் பேசிக் கான்செப்ட் பார்த்தோம்னா அதாவது as a design engineer நீங்கள் ஒரு டிஸ்ட்ரிக்ட் போகும்போது நமக்கு டூ டெஸ்ட் பண்ணுவாங்க. டூ டெஸ்ட் என்னன்னாக்கா அந்த டிசைனில் வந்துட்டு உங்களுக்கு என்னென்ன நாலேஜ் இருக்குது, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, அந்த டூல்ஸ் எல்லாம் எப்படி நீங்கள் பண்ணுவீங்க, என்ன டைமென்ஷன் அசியூம் பண்ணின்னு எப்படி நீங்கள் கால்குலேட்டெல்லாம் பண்ணி ஈஸியாக பண்ணுறீங்களா, இல்லை உங்களுக்கு காம்ப்ளிகேட்டடாக பண்ணிக்கிறீங்களா, எந்த அளவுக்கு உங்களுக்கு அந்த நாலேஜ் இருக்குது, அந்த வியூவோட எப்படி நீங்கள் ப்ரொஜெக்ட் பண்ணுவீங்க, அந்த ஆங்கிளில் வந்துட்டு எப்படி நீங்கள் எடுப்பீங்க, எப்படி அசியூம் பண்ணுவீங்கன்றதெல்லாம் வந்துட்டு டூ டெஸ்ட்டில் வந்துட்டு நம்ம கலர் பண்ணுவோம். அண்ட் தென் அது எப்படி பண்ணுறதுன்றது கூட நம்ம இது டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். மெக்கானிக்கல் ட்ராயிங்கில் வந்துட்டு நம்ம ஒரு பார்ட்டை ஒன்று எடுத்துகிட்டு அந்த பார்ட்டுக்கு வந்துட்டு எப்படி டெமிஷன்ஸ் கொடுக்கணும், என்ன மாதிரி டெமிஷன்ஸ் எல்லாம் சேவ் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். அந்த வகையில் வந்து நம்ம கப்ளிங்கிறது பார்ட்டை நம்ம வந்து பண்ணோம். கப்ளிங் வந்துட்டு இந்த கூட கப்ளிங் பார்ட் வந்து நம்ம பண்ணியிருந்தோம். கப்ளிங் கூட வந்துட்டு நம்மளுக்கு ஃப்ளாஞ்ச் கப்ளிங்கிறது வந்து நமக்கு பார்ட்டு வந்துட்டு நம்ம வந்து ரீடிங்ஸ் பார்த்தோம்னா அந்த ரீடிங்ஸ் வந்துட்டு நம்ம வந்து ஒரு பார்ட்டுக்கு வந்துட்டு ரீடிங்ஸ் முடிச்சோம். அந்த ஃப்ளாஞ்ச் கப்ளிங்கிறது இது வந்து ஃப்ளாஞ்ச் இருக்கிறது இந்த ஃப்ளாஞ்சுக்கு வந்து இந்த பார்ட்டு முடிச்சோம். இப்போ செகண்ட் அண்ட் தேர்ட் பார்ட்டு தான் நம்ம வந்து இப்போ பார்க்க போகிறோம். ஓகேங்களா, செகண்ட் பார்ட் எனக்கு பார்த்தோன்னா இப்போ பின்ன்றது வந்து இண்டிகேட் ஆகுது. இதை இப்போ ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி அசம்பிள் பண்ணி வந்துட்டு நான் காமிக்கணும். அது வந்து இது நான் ட்ரா பண்ணுறது என்னென்ன டூல்ஸ் எடுத்துப்பேன், என்னென்ன மாதிரி நான் வந்துட்டு சாஃப்ட்வேர்ஸ் யூஸ் பண்ணுவேன்றது வந்துட்டு நாலேஜ் முக்கியம் இல்லை. இந்த மாதிரி டூல்ஸ் சாஃப்ட்வேர் எதாவது இருந்தாலும் பரவாயில்ல, டூல்ஸ் வந்து எதை எடுத்துக்கணுமோ அதை பொறுத்து தான் இருக்கிறது. அந்த இதில் வந்துட்டோன்னா எனக்கு ஃபஸ்ட்டு நான் வந்து இப்போ பின் பார்க்க போகிறேன். இதை பற்றி உங்களுக்கு எது இன்ட்ரோடக்ஷன்ஸ் வேணுமாச்சுனாக்கா மெக்கானிக்கல் ட்ராயிங் பிளேலிஸ்ட் இருக்கும். அந்த பிளேலிஸ்ட்டில் போனீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்துட்டு அந்த என்னென்ன சிம்பிள்ஸ் வந்துட்டு நான் இண்டிகேட் பண்ணியிருக்கிறேன், எப்படி நம்ம ட்ரா பண்ணுறது, எப்படி அசியூம் பண்ணுறது, ஹெச்டிஆர்டியில் வந்து என்ன ஃபார்ம் இருக்குது, எஃப்சிஎஸ் என்னன்றதெல்லாம் ஃபுல்லு டீட்டெயில்ஸை வந்துட்டு நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டாகும். ஓகே, அதான் இப்போ இதில் வந்துட்டு எனக்கு என்ன இண்டிகேட் ஆகுதுன்னா இப்போ இந்த பாட்டில் வந்துட்டு எனக்கு பின்ன்றது ஃபஸ்ட்டு எனக்கு இண்டிகேட் ஆகிருக்கு. பின்ன்றது சரி பாட்டு இது பின் பாட்டு எதுக்கு வந்து எனக்கு இண்டிகேட் ஆகுது, இந்த போர்ஷன்ஸில் வந்து எனக்கு வந்து இது வந்து கனெக்ட் பண்ண போகிறது வந்து பின் போர்ஷன்ஸ் வந்து இண்டிகேட் பண்ணுறோம். இதில் வந்துட்டு எனக்கு வந்து நான் எல்லா ரீடிங்ஸும் வந்து நான் இதில் பார்த்து வச்சுக்கிறேன். ஓகே, தென் எல்லா பற்றி பார்த்துட்டு எந்த பக்கம் ஸ்டார்ட் பண்ணி எண்ட் பண்ணுறது, எந்த டயக்ராம் அசியூம் பண்ணிக்கணுன்றது பார்த்துட்டு ஃபஸ்ட்டு இப்போ நம்ம வந்துட்டு எனக்கு இங்கே டயர் 24 கொடுத்துருக்கேன். அந்த நீங்கள் லென்த் இங்கே 3 mm இருக்குது, அந்த இது விடுத்து எனக்கு வந்து 2 mm இருக்குது, அதன் ஹைட் எனக்கு 4 mm இருக்குது, அதன் ஓவராலாக எனக்கு வந்து ஹைட் வந்து 30 + 30 60 அந்த mm இண்டிகேட் இருக்குது. இது உள்ள ஒரு 16 இருக்குது, அது 20 mm எக்ஸ்ட்ரூட் வந்து 12 mm 12 இண்டிகேட் ஆகிருக்கு. ஓகேவா, அந்த நீங்கள் வந்து பின் நம்பர் 4 நம்பர் வேணுமா இருக்கிறது. எம்எஸ்என் மெயின் ஸ்டீல் பின் வந்து 4 இடத்துல யூஸ் பண்ணுறாங்க. 4 இடத்துல வந்துட்டு இந்த பின் இருக்குது. அந்த இது மெயின் ஸ்டீலில் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு இப்போ நான் வந்து எப்படி டிக்கெட் பண்ணுறேன்னாக்கா இது உங்களுக்கு நான் வந்து ட்ரா பண்ணி காமிக்கிறேன். ஸோ தட் அப்போ வந்து உங்களுக்கு கிளியராக தெரியும். ஓகேங்களா, இப்போ வந்துட்டு நான் இந்த பாட்டு வந்துட்டு இப்போ வந்து 24 mm இண்டிகேட் ஆகிருக்கும். ஸோ தட் இந்த பாட்டில் வந்துட்டு நான் இப்போ வந்து 24க்கு சர்க்கிள் ஒன்று ட்ரா பண்ணுறப்போ இது வந்து எனக்கு வந்து எக்ஸ்ட்ரூட் பண்ண எனக்கு வந்து 24 வந்து இந்த 24 வந்து 4 mm எக்ஸ்ட்ரூட் பண்ண போகிறோம். அந்த பாட்டு வந்து ட்ரா பண்ண போகிறோம். இது வந்து ட்ரா பண்ணி 4 mm எக்ஸ்ட்ரூட் ஆகிருக்கும். ஓகே, அந்த நெக்ஸ்ட் வந்து இந்த பாட்டு வந்து எனக்கு இப்போ வீடியோ வந்துட்டு எனக்கு எனக்கு வந்து 16 கொடுத்துருக்காங்க. ஸோ தட் 16 ட்ரா பண்ணிக்கலாம். அண்ட் தென் இந்த பாட்டு வந்து எனக்கு 16 வந்துட்டு 60 டயமீட்டருக்கு சர்க்கிள் ட்ரா பண்ணுறோம்னா எனக்கு எக்ஸ்ட்ரூட் வந்து 30 mm பண்ணும். ஸோ தட் நான் 16 mm இந்த பாட்டு வச்சு இது எனக்கு வந்து 30க்கு எக்ஸ்ட்ரூட் பண்ணுறோம். இந்த வீடியோ எனக்கு எப்படி இருக்கும். அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்துட்டோன்னே இருக்குது இந்த பாட்டில் வந்து எனக்கு இன்னொன்று இருக்குது. ஆனால் எனக்கு ஹைட் 20 இருக்குது, M12 இண்டிகேட் ஆகிருக்கு. அது வந்து 12 mm வந்துட்டு சர்க்கிள் இருக்குது. 12 mm சர்க்கிள் ட்ரா பண்ணிக்கிறோம். இந்த பாட்டில் வந்து ட்ரா பண்ணிட்டு 30 mm வந்து இந்த கொஷின் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் நெக்ஸ்ட்டு இந்த பாயிண்டில் வந்துட்டு எனக்கு ஒரு கொஷின்ஸ் இருக்காங்க. 20 mm இண்டிகேட் ஆகிருக்கு. அந்த கொஷின்ஸ் வந்துட்டு எனக்கு வந்து எது அதுன்றது வந்து நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி தெரியாமல் நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன். ஓகே, வந்து இப்போ இந்த பாட்டுக்கு வந்துட்டு நான் இதுக்குள்ள இண்டிகேட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து இப்போ வந்துட்டு நமக்கு வந்து கனெக்டிங் ரோடு போகிறது மட்டும் இந்த பாயிண்ட் இருக்குது தெரியுமா, இந்த பாயிண்ட் 20 mm வந்துட்டு இருக்குது. இந்த போர்ஷன்ஸ் வந்து எனக்கு வந்து மிட் பாயிண்ட்டில் வந்து சர்க்கிள்ஸ் ஆகிருக்கு. அதில் மொத்தம் எனக்கு வந்து 3 mm ஒரு கேப் வந்து இண்டிகேட் ஆகிருக்கு. 3 mm எனக்கு வந்து இது பண்ணிக்கிறேன். 3 mm லென்த்து விடுத்து ஹைட்டு சேம் ஒருத்தி மூணுமே ஒன்றே இது டைமென்ஷன்ஸ் தான் வந்து இண்டிகேட் பண்ணுறேன். ஓகேங்களா, அந்த இப்போ வந்து பின்னர் வந்து எப்படி பண்ணுறதுன்ட்டு அந்த நெக்ஸ்ட் இது வந்து நான் நெட்டு தேர்ட் பார்ட்டை வந்து நான் இண்டிகேட் பண்ணுறோம். தேர்ட் பார்ட் வந்து நான் நெட்டுன்றது வந்தவொடனே ஃபஸ்ட்டு இப்போ இதில் வந்துட்டு நம்ம வந்து நெட் வந்து எந்த மாதிரி த்ரெட்டிங்கு எல்லாம் அந்த மாதிரி இன்டிடெயில்டாக போடுறது. இப்போ வந்து பேசிக் வந்து எப்படி நெட் பண்ணுறது மட்டும் சாஃப்ட்வேரில் பண்ணும்போது வந்துட்டு நம்ம வந்து இன்டிடெயில்டாக பார்க்க போகிறோம். ஆனால் இப்போ நெட் வந்து எனக்கு வந்துட்டு M12 இண்டிகேட் ஆகிருக்கும். நெட்டு வந்துட்டு M12 நம்ம நீங்கள் பார்த்து உள்ள த்ரெட்டிங் சைஸ் வந்துட்டு அந்த த்ரெட்டிங் சைஸ் தான் வந்துட்டு நமக்கு வந்து இந்த அந்த ஃபிட் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து இண்டிகேட் ஆகுது. ஓகே, அண்ட் தென் இப்போ M12 வந்துட்டு ஒன்றே இருக்கும். ஃபஸ்ட்டு இப்போ இந்த பாட்டுக்கு வந்துட்டு எனக்கு வந்து இது போர்ஷன்ஸ் நம்ம பண்ணுறது
எனக்கு ஆல்ரெடி வந்துட்டு இந்த கான்செப்ட் கண்ட்ரோல்ன்றது வந்துட்டு எனக்கு வந்து த்ரெட்டிங் சைஸ் எப்படி இண்டிகேட் ஆகுதுனாக்கா நம்ம சைஸ் இண்டிகேட் ஆகும். அந்த சைஸில் வந்து த்ரெட்டிங் கிட்ட எவ்வளோ இருக்குன்றதுனா அந்த போர்ஷன்ஸ் இண்டிகேட் ஆகும். அந்த நெக்ஸ்ட் பார்ட் வந்து எனக்கு புஷின்ஸ் இண்டிகேட் ஆகும். புஷின் எனக்கு வந்துட்டு எனக்கு வந்து இந்த பார்ட்டை பார்க்குறது வந்துட்டு எனக்கு வந்து டயட் 28 இருக்குது. வந்து நெக்ஸ்ட் 30 mm பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம டயட் 28 இதை ட்ராப் பண்ணிட்டு ஒன் அந்த பார்ட் இது இப்போ நான் ட்ராப் பண்ணேன்னா அது எனக்கு வந்து எக்ஸ்ட்ரூட் வந்துட்டு எனக்கு 30 mm இப்போ இண்டிகேட் ஆகிருக்கு. ஓகேவா? அந்த நெக்ஸ்ட் வந்துட்டு ஒன்று இது டயர் 16 பார்ட் வந்து இண்டிகேட் ஆகிருக்கு. டயர் 16 பார்ட் வந்துட்டு இங்கே இருக்குது. அந்த அது வந்துட்டு எனக்கு ஃபுல் எக்ஸ்ட்ரூட் இண்டிகேட் ஆகிருக்கு. ஸோ தட் இது எனக்கு காலி கொஷின்ஸ் இருக்குது. ஓகேவா? அந்த இது வந்து எனக்கு மெட்டீரியல் ஃபீல் ஆகிருக்குது அன்றது வந்துட்டு இந்த ஹேச்சிங் வந்து எனக்கு அதை இண்டிகேட் ஆகுது. ஓகேங்களா? அந்த நெக்ஸ்ட் பார்ட் வந்துட்டு நம்ம வந்து இப்போ வந்து நம்ம என்ன பார்ட் டிஸ்கஸ் பண்ணுறோம், பின்னு நெட்டு புஷ்ன்றது ஒரு பார்ட் இண்டிகேட் பண்ணியிருக்கோம். அந்த இந்த பின்னு நெட்டு புஷ் இது வந்துட்டு எனக்கு பார்ட் இது வந்துட்டு எனக்கு ஒன்று இண்டிகேட் ஆகுதுனாக்கா எனக்கு 4 நம்பர்ஸ் வந்து ரப்பரில் வந்துட்டு இந்த மெட்டீரியல் வந்து நான் இது புஷ்ஷஸ் வந்து போட போகிறேன். ஓகே, அண்ட் இப்போ நம்ம வந்து இந்த பார்ட்டை வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு வந்து உங்களுக்கு நான் புரிஞ்சுருக்கோம். ஓகே, அண்ட் திஸ் இஸ் சைனிங் சந்தோஷ் CAD NEST RR நகர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. நம்ம மெக்கானிக்கல் AutoCAD Play 22 பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணிக்கோ. அதில் வந்துட்டு உங்களுக்கு வந்து என்ன டூல்ஸ் என்ன வந்துட்டு உங்களுக்கு கன்ஃபியூஷன்ஸ் என்ன இருந்துச்சுன்னா லைக் இப்போ எப்படி வந்து AutoCAD எப்படி யூஸ் பண்ணுறது, ஷார்ட்கட் கீஸ், கண்ட்ரோல் கீஸ், ஃபங்க்ஷன் கீஸ், 3D மாடல் என்ன, ஆர்த்தோமேட்டிக் ப்ரொஜெக்ஷன்ஸ் என்ன, ஐசோமெட்ரிக் என்ன, ஏன் ஃபஸ்ட் ஆங்கிள் தேர்ட் ஆங்கிள் மட்டும் யூஸ் பண்ணுறோம், செகண்ட் அண்ட் ஃபோர்த் யூஸ் பண்ணுறது, அந்த மாதிரி என்ன டவுட் இருந்துச்சு அந்த பிளேலிஸ்ட்டை வந்து பாருங்கள். அதில் வந்து நான் ஃபுல் இன்டெப்த்தில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். Okay, thank you.